ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுரக்காய் பிரியாணி. என்னது சுரக்காய் பிரியாணி அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புரட்டாசி மாதம் சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப அட்டகாசமான ஒரு பிரியாணி ரெசிபியாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Preejasamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுரக்காய் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கோல்டுனர் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். ஆயிலெல்லாம் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் இதில் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன பீஸு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை, ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணுன்னே இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தாலும் 1 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்க்க போகிறேன். 1 டம்ளர்னால் 200 கிராம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறேன். நீங்கள் அரிசியோட அளவு கூட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே மெஷர்மெண்ட்டு கூட்டிக்கோங்க. இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இப்போது நல்லா வதக்கிடலாம். சுரக்காயில் பிரியாணி செஞ்சேன்னா எப்படி இருக்குது, நல்லா இருக்குமானால எல்லாருக்குமே தோணும். ஆனால் சுரக்காய் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் செய்கிறேன் அதே மெத்தேடில் தான் நான் இன்றைக்கி சுரக்காய் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதனால் எந்த ஒரு விதமான டேஸ்ட்டு வித்தியாசமுமே இருக்காது. அதே டேஸ்ட்டே இருக்கும். இதில் சிக்கன் பீஸு, மட்டன் பீஸு மட்டும்தான் மிஸ் ஆகும். மற்றபடி பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பிரியாணிக்கு எப்போதுமே தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கும் போதே பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிர் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். புளிப்பான தயிர் ஊற்றாதீங்க. புளிப்பில்லாத தயிர் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்காய் நான் இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ இது நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அரிசி நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கே கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள்னால் நம்மளுக்கு கலர் நல்லா கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி எப்போதுமே கம்மியாக தான் வைக்கணும். 2 டம்ளர்லாம் வச்சேன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் 1/2 டம்ளர் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட உப்பு, உரப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வச்சேன்னா அரிசி உடஞ்சி போயிடும். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி வச்சு மிதமான தீயில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன்னா நம்மளுக்கு அரிசி வெந்துடாது. அதனால் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன்னா நம்மளுக்கு பிரியாணி இங்கே சூப்பராக ரெடி ஆயிரும். கேஸில் பெரிய பர்னரில் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது தண்ணி சீக்கிரம் வெந்துட்டு நம்மளுக்கு அரிசி வெந்து வராது. அதனால் பெரிய பர்னரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அடுப்பை நல்லா சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 விசில் விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி வெந்து வந்துடும். இப்போது 2 விசில் வந்து நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. ப்ரெஷரெல்லாம் போன பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பிரியாணி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான சுரக்காய் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு ஒரு சில பேர் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க, ஒரு சில பேர் கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க. சுரக்காய் பிரியாணியில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் ப்ரீஜா சமையல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்த வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ பிரியாணி கூட நான் இன்றைக்கி தயிர் வெங்காயம் ஊறுகாயும் வச்சுருக்கேன். எனக்கு பிரியாணி கூட எப்போதுமே ஊறுகாய் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்காது. சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி எதோடையும் கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.